அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, தேய்பிறை அஷ்டமி வழிபாடு வருகின்றது. கஷ்டங்கள் நீங்குவதற்கு தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவரை எப்படி வணங்கணும், கடன் தொல்லைகள் நீங்குவதற்கு, திருமண தடை அகழ்வதற்கு, சொந்த வீடு பார்த்தீங்கன்னா வாங்குவதற்கு, முக்கியமாக செல்வ வளங்கள் சேர்வதற்கு இந்த தேய்பிறை அஷ்டமி வழிபாடுகளை எப்படி செய்வது? வெள்ளிக்கிழமையோடு வருகின்றது இந்த தேய்பிறை அஷ்டமி. இது சனிக்கிழமை வரைக்கும் இருக்கு. இந்த 2 நாட்களுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தவற விடாமல் 2 நாட்களுமே வழிபாடுகளை பண்ண வேண்டும். இந்த வழிபாட்டை எப்படி செய்வது, எந்த நேரத்தில் செய்வது குறித்த தகவலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க அனைவருமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு கால பைரவரை பிடிக்கும் அப்படின்னா கால பைரவாயா நமக அப்படின்ற ஒரு மந்திரத்தை மறக்காமல் டைப் பண்ணுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். தேய்பிறையில் வரக்கூடிய 8வது திதி தான் இந்த அஷ்டமி திதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திதியில் சிவன் கோயிலில் உள்ள ஈசான மூலையில் பார்த்தீங்கன்னா காவல் தெய்வமாக கால பைரவர் இருப்பார். இவரை நம்ம பார்த்தீங்கன்னா காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் வணங்குவது சிறப்பானது. அதுவும் இந்த அஷ்டமி திதியில் பார்த்தீங்கன்னா அவருக்கான சிறப்பு பூஜைகளானது நடைபெறுங்க. இருந்தாலுமே மற்ற நாட்களிலும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பூஜையும் பார்த்தீங்கன்னா கால பைரவருக்கு செய்த பின்னாடி தான் மற்ற இடத்திற்கு, அதாவது மற்ற தெய்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூஜைகளை செய்வாங்க. அதே போல் நடையை சாத்தும் பொழுதும் பார்த்தீங்கன்னா இவருக்கான பூஜையை பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் இவருக்கு தான் இறுதியாக செய்து அந்த நடையை பார்த்தீங்கன்னா சாத்துவாங்க. இப்படி கால பைரவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நித்திய பூஜைகளாக செய்து கொண்டு வருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கால பைரவரை நம்ம வணங்குறதுனால நம்மளுடைய தலைவிதியே மாறும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் நமக்கு பிடித்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்மளால் அமைச்சிக்க முடியும். ஸோ அதனால் இந்த அஷ்டமி திதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கால பைரவரை மறக்காமல் வழிபாடுகளை செய்துக்கோங்க. சந்திரனின் வளர்பிறை மற்றும் தேய்பிறை, அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆகிய 2 முக்கிய நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய திதிகள் வளர்பிறை திதியாகவும் தேய்பிறை திதியாகவும் கணக்கிடப்படுகிறது. இதில் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய 8வது நாள் அஷ்டமி என்று சொல்லப்படுது. ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிறை நாட்களில் 8வது நாள் தான் தேய்பிறை அஷ்டமி ஆகும். இந்த ஆணி மாத தேய்பிறை அஷ்டமி திதியானது வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி சனிக்கிழமை பிற்பகல் முடிகிறது. இந்த தேய்பிறை அஷ்டமி திதி எப்பொழுது தொடங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வெள்ளிக்கிழமை மாலை 6:24 பார்த்தீங்கன்னா மாலை நேரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த திதியானது ஆரம்பமாகிடுதுங்க. அதே போல் மறுநாள் காலை, அதாவது சனிக்கிழமை மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்று மதிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2:26 வரை பார்த்தீங்கன்னா இந்த திதியானது பார்த்தீங்கன்னா இருக்கிறது. ஆனி மாத தேய்பிறை அஷ்டமி இந்த முறை வெள்ளி மற்றும் சனி அன்று வருகிறது. சனிக்கிழமை வரக்கூடிய இந்த தேய்பிறை அஷ்டமி மிகவும் சிறப்பானதாகும். அஷ்டமி திதியில் அன்று பெரும்பாலுமே இறை வழிபாட்டில் ஈடுபட வேண்டும். சுபகாரியங்கள் எதுவுமே அஷ்டமி நவமி திதியில் செய்யக்கூடாது என்று சொல்வார்கள். தேய்பிறை அஷ்டமி என்று கால பைரவருக்கு பூஜை செய்வது, அர்ச்சனை செய்து விளக்கு ஏற்றுவது போன்றவை அதிகமாக பார்த்தீங்கன்னா செய்யப்பட்டு வருகிறது. கால பைரவர் தேய்பிறை அஷ்டமி அன்று தான் பார்த்தீங்கன்னா அவதரித்தார். அதனால ஒவ்வொரு மாதமே வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமியும் கால அஷ்டமி என்று அழைக்கப்பட்டு கால பைரவர் வழிபாடுகளை செய்யப்படுகிறது. தேய்பிறை அஷ்டமி என்று தொடர்ந்து விளக்கேற்றி வருபவர்களுக்கு நாள்பட்ட கடன், நோய் உள்ளிட்டவை அனைத்துமே தீரும் என்பது ஐதீகம். அதே போல சனி பகவானினுடைய தொல்லைகள் இருக்கு அப்படிங்கிறவங்க பைரவரை வழிபடுவதனால அந்த ஒரு தொல்லைகளானது பார்த்தீங்கன்னா குறையும் அப்படின்னே சொல்லலாம். சனி பயிற்சி எதிர்மறையாக நடப்பவர்கள் மற்றும் ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா சனி தோஷம் இருப்பவர்கள்
தேய்பிறை அஷ்டமி அன்று பைரவருக்கு விளக்கேற்றி வரலாம். ரொம்ப நாட்களாக பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகலை, திருமணத்தில் ஏதாவது தடைகள் இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவருக்கு சந்தனத்தை வாங்கி கொடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ரோஜா பூ அல்லது செவ்வரளி பூவால் மாலையை சாற்ற வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 தேய்பிறை தொடர்ந்து செய்வதனால உங்களுக்கு திருமண தடைகளானது பார்த்தீங்கன்னா அகலும். பிறகு 1 கிலோ டைமண்ட் கற்கண்டை வாங்கி கால பைரவருக்கு பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக நீங்கள் வைக்கலாம். 2 நெய் தீபங்களை ஏற்றி கால பைரவரை பார்த்தீங்கன்னா மனதார வழிபட வேண்டும். பிறகு நெய்வேத்தியமாக வைத்த அந்த டைமண்ட் கற்கண்டு கோயிலுக்கு வருபவர்களுக்கு பிரசாதமாக வழங்க வேண்டும். அப்படி இல்லையா, பைரவருக்கு பிடித்தமான உணவுன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம். இந்த தயிர் சாதங்களை நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையால் செய்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தயிர் சாதத்தை அன்னதானமாக வழங்கலாம். இப்படி திருமண தடை உள்ளவர்கள் கால பைரவரை இப்படி வணங்குனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய திருமண தடைகள் அனைத்துமே விலகி எதிர்பார்த்த நல்ல ஒரு வரன்களானது விரைவிலேயே உங்களுக்கு அமையும். அதே போல் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நாளை இருக்கக்கூடிய இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தானத்தை செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய கனவுகள் நினைவாகும். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை நாளை தினத்தில் மறக்காமல் செய்துக்கோங்க. 100 கிராம் கல்கண்டு 1 கிலோ பச்சரிசி வாங்கி கொடுத்தால் கூட போதுமானது. ஸோ அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் தானமாக வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து 7 வாரங்கள் செய்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யறதுனால நிச்சயமாக உங்களுடைய கனவுகள் நினைவாகும். சொந்த நிலம் வாங்குவதில் இருக்கக்கூடிய தடையானது கொஞ்சம் கொஞ்சமாகவே பார்த்தீங்கன்னா விலகத் தொடங்கும். அதே போல் ஜாதக கட்டத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பிரச்சனைக்குரிய கிரகங்களாக மாறிவிட்டால் நம்மளால் பார்த்தீங்கன்னா சொத்து சுகம் வாங்கி சேர்க்க முடியாது. அவர்கள் இருவரையுமே பார்த்தீங்கன்னா சரி கட்டதான் இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செய்யணும். கால பைரவர் பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆள்வதனால இவருக்கு கோயிலில் பார்த்தீங்கன்னா பஞ்சதீப எண்ணெயை ஊற்றி பஞ்ச விளக்குகளை பார்த்தீங்கன்னா ஏற்ற வேண்டும். அதே போல் அதாவது 5 அகல் விளக்குகளை எடுத்துக்கோங்க. அதில் ஒவ்வொரு விளக்கிலுமே ஒவ்வொரு வகையான எண்ணெயை ஊற்றி தனித்தனியாக தீபத்தை ஏற்ற வேண்டும். அந்த 5 வகையான எண்ணெய்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. நெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இழுப்பெண்ணெய் ஆகிய 5 எண்ணெய்களை தான் நீங்கள் பஞ்சதீப எண்ணெய்களாக வாங்கணும். இந்த மாதிரி குறிப்பிடப்பட்டுள்ள இந்த எண்ணெயை நீங்கள் வாங்கி ஒவ்வொரு விளக்கிலுமே இந்த ஒவ்வொரு எண்ணெய்களை ஊற்றி பஞ்சத்திரியிட்டு தீபங்களை ஏற்றி பைரவருடைய மந்திரத்தை 27 முறை உச்சரித்தால் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். இந்த நாளில் பைரவாஷ்டமி வாசிப்பது உள்ளத்திலும் எண்ணத்திலும் நல்ல விஷயங்களை விதைக்கும். மேலுமே நேர்மறை எண்ணங்கள் பெருகி குடும்பத்தில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் அனைத்தையுமே நீக்க செய்து எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று சுபிட்சத்தை அடைய செய்யும். இப்படி பைரவரை வணங்குவதனால வறுமை, பகைவர்களினுடைய தொல்லை, வியாபார முன்னேற்றங்கள், அதே போல் தனலாபம், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும். பைரவருக்கு மிளகு கலந்த அன்னம் மற்றும் வடை நெய்வேத்தியமாக படைக்கலாம். அதே போல் அனுமனுக்கு வடைமாலை சாற்றுவது போல பைரவருக்குமே வடைமாலையை சாற்றி வழிபடுவது கூடுதல் பலன்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். நினைத்த காரியங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நிறைவேறும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் ஒற்றுமைகள் பலப்படும். அதே போல் சகல ஐஸ்வர்யங்களுமானது உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து 7 தேய்பிறை அஷ்டமி நாட்களில் பார்த்தீங்கன்னா பைரவரை வழிபடுவதனால உங்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கைகூடும். இந்த திருமண தடை உள்ளவர்கள் எப்படி வழிபாடு செய்யணும், அதே மாதிரி சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த மாதிரி வழிபாடுகளை செய்யணும், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் நான் சொல்லியிருக்கேன். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துக்கோங்க. அதே போல் நாளை தினத்தில் மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எண்ணெயை பயன்படுத்தி எப்படி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் பார்த்தீங்கன்னா இந்த 2 நாட்களுமே நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா பைரவரை வழிபாடு செய்துக்கோங்க. இந்த எண்ணெய்களை ஊற்றி எப்படி பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றணுங்கிற முறையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் தீபங்களை ஏற்றிக்கோங்க. ஆலயங்களுக்கு சென்று பைரவரை வழிபாடு செய்ய முடியாதவங்க உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய கால பைரவரினுடைய படத்தை வைத்து அவர் முன்பாக பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்த அந்த 5 எண்ணெய்களை வச்சு அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஊற்றி நீங்கள் தீபங்களை ஏற்றி வழிபாடுகளை செய்து கொள்ளலாம்.
மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.